ஓம் சாந்தி 4/7/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் ஊக்க உற்சாகம் அதிகமாகிறது. சேவை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் தோன்றுகிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு சுகம் கொடுப்பதில்லை, ஆனால் சுகத்திற்கான வழி காட்டுகிறார். ஏன்? பதில்: ஏனென்றால் அனைவரும் பாபாவின் குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுத்தார் என்றால் அது சரியில்லை. லௌகீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தை பங்கு பிரித்து கொடுப்பதில்லை. சுகத்திற்கான வழி காட்டுகிறார். யார் அந்த வழியில் நடக்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கிறது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளுக்கு தெரியும் பாபா முரளி வாசிக்கிறார். முரளி அனைவரிடமும் செல்கிறது. யார் அந்த முரளியை படித்து அல்லது கேட்டு சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த சேவை செய்திகள் மேக்சைனில் வருகிறது. அந்த மேக்சைன்ஸை யார் படிக்கிறாங்களோ, அதாவது பாபாவனுடைய ஞானாமிர்தம், வேர்ல்ட் ரெனிவல், சங்கம யுகம் போன்ற மேக்சைன்ஸ், இந்த மேக்சைன்ஸ் எல்லாம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சென்டர்ஸில் என்னென்ன சேவைகள் நடந்ததோ அந்த செய்திகள் எல்லாம் தெரிய வரும். இந்த இடத்துல இந்த சேவை நடந்து கொண்டிருக்கு, அந்த செய்திகள் எல்லாம் தெரிய வரும். யார் படிக்கிறதே இல்லையோ அவங்களுக்கு அந்த செய்திகளும் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கான சேவைக்கான முயற்சியும் செய்ய மாட்டாங்க. சில நேரங்களில் இந்த சேவை செய்திகள் கேட்கும் பொழுது நம்முடைய மனதிற்குள்ளேயும் அந்த தோணும், நாம் கூட நம்ம ஊரில் இது போன்ற சேவை செய்யணும், நம்ம சென்டரில் இது போன்ற சேவை செய்யணும். அதனால தான் பாபா சேவை செய்திகள் அதுவும் குறிப்பாக படிக்கணும், கேட்கணும் அப்படின்றார். மேக்சைன்ஸில் ஏன் போடுறாங்க அந்த ஃபோட்டோஸ் அப்படின்னா, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் சேவை செய்ய முடியும், யார் யார் எந்தெந்த சேவை செய்கிறாங்க, நாம் கூட நம்ம ஊரில் இப்படிப்பட்ட சேவை செய்யலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? அதனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் எந்தெந்த மாதிரி சேவை செய்திட்ருக்காங்க அப்படின்றது மேக்சைன்ஸ் மூலமாக தெரியும். மேலும் குழந்தைகளுக்கு இந்த விஷயமும் தெரியும், யார் எவ்வளவு அதிகமாக சேவை செய்கிறாங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியும் அடைவாங்க. அதனால் நிறைய சேவை செய்யணும். அந்த சேவை செய்கிறதுக்கான உற்சாகம் எங்கிருந்து கிடைக்குது? மேக்சைன்ஸ் மூலமாக கிடைக்குது. மற்றபடி இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. யாரோ என்னவோ செய்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஒரு சிலர் இப்படியும் சொல்லுவாங்க, எங்களுக்கு படிக்க தெரியாது, அதனால தான் நாங்கள் படிக்கிறதில்ல. ஆனால் பாபா சொல்கிற ராமாயணம், பாகவதம், கீதை இதெல்லாம் கேட்கலையா? படிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம் இல்லையா அப்படின்றார். அல்லது சேவை செய்திகள் வாசிக்கும் போதாவது கேட்கலாம் இல்லையா அப்படின்றார். ஏன்னா சில சென்டர்ஸில் அந்த சேவையினுடைய பேர் அடையாளமே இருக்காது. அப்படின்னா எந்த சேவையும் செய்திருக்க மாட்டாங்க. அப்போ எந்த சேவையும் செய்யலைன்னா எப்படி பதவி அடைய முடியும்? இருந்தாலும் பாபா புரிஞ்சுக்கிறார். சரி, என்ன செய்கிறது? ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டுருக்கு. அதில் யார் முயற்சி செய்கிறாங்களோ, உழைக்கிறாங்களோ அவங்க தான் பதவியும் அடைவாங்க. படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் ஃபெயில் ஆகிடுவாங்க. எல்லாத்திற்கும் ஆதாரம் படிப்பு தான். எவ்வளோ படிக்கிறீங்களோ படிப்பிப்பீங்களோ அவ்வளவு லாபம் இருக்கிறது. கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில்தான் பாபா புரிய வைக்கிறார். யார் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லையோ அவர்களை பாபா கல்லு புத்தியுடையவர்கள் என்று சொல்கிறார். நீங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம எவ்வளோ தாழ்ந்த புத்தியுடையவர்களாக இருந்தோ இப்பொழுது பர்சன்டேஜ் மாறி இருக்கு. எப்படி இருக்கிறோன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்தது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருப்பார், இது கலியுகம், இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. ஏன்னா நம்ம சில நேரத்தில் மறந்துடுவோம், டூ மச் கலியுகத்தில் போயிடுவோம். அதனால் அப்பப்போ பாபா ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். அப்போ புத்திசாலி குழந்தைகள் உடனே இதை புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், பாபா சொல்கிறது
சரியாக தான் இருக்குது அப்படின்னு உணர்வாங்க. உங்களுக்கும் தெரியும், நேற்று நாம் எவ்வளோ துன்பத்தில் இருந்தோம், அளவற்ற துன்பங்களுக்கு இடையில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது அளவற்ற சுகங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறார், ஒரு கேள்வி நீங்கள் தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியாது. நீங்கள் சொர்க்கவாசிகளா, சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவர்களா அல்லது நரகத்தில் வசிக்கக்கூடியவர்களா என்று யார் கேட்க முடியும்? பாபா கேட்க முடியும், இல்லைன்னா குழந்தைகளாகிய நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இந்த பாயிண்ட்ஸு நினைவிருந்தால் தானே கேட்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ் நினைவிருக்கணும். அதை சொல்லும் போது அல்லது புதுசாக வரவங்களுக்கு ஞானம் கொடுக்கும்போது தேகாபிமானம் இருக்கக்கூடாது. பாயிண்ட்ஸும் நினைவில் இல்லை, தேகாபிமானத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்க முடியாது. தேகாபிமானத்தில் பேசிடுவாங்க, ஞானம் சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயந்தான் அப்படின்றார் பாபா. கவனம் வேணும், அவ்வளோதான். அடுத்தது பாபா வழி காட்டியிருக்கிறார். குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவக்கர்மங்கள் அழிந்துவிடும். மற்றபடி ட்ராமாவில் இருந்தால் பாவக்கர்மங்கள் அழியிட்டு என்று விட்டுவிடக்கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ பாபா சொல்கிறார், அவங்க பிறருக்கும் புரிய வைப்பாங்க. அதனால் செல்வத்தை நல்ல தானம் செய்யுங்க. தானம் செய்ய செய்ய குறையாது, ஞான செல்வம் குறையாது. ஞான செல்வத்தை தானம் செய்ய செய்ய தாரணையும் ஆகும். பிறகு பிறரையும் நீங்கள் செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. ஒருவேளை அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இந்த காரியங்கள் செய்யாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வசமாகி இருப்பாங்க. சரி, அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எப்படி முயற்சி செய்வார்கள் அப்படின்றார் பாபா. இதுவும் ஒரு எல்லையற்ற பள்ளிக்கூடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், எல்லைக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்களில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பாபா பாருங்கள், ஒரே டீச்சர் தான். ஆனால் அவர் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய விதம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அந்த விதம் யாருக்கு தெரியும்? பாபாவுக்கு தெரியும், குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். வேறு யாரும் இதை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றார். எவ்வளோ அழகாக நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீங்க, சத்தோ பிரதானமாக இருந்தீங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நினைவுகளை, பதிவுகளை எமர்ஜ் பண்ணுறார் பாபா. அதனால் இதெல்லாம் வேறு யாரும் இது போல் செய்ய முடியாது. இது ஆன்மீக யூனிவர்சிட்டி என்றும் சொல்லலாம். அடுத்தது பாபா இந்த நாடகம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்றார். இந்த எல்லையற்ற நாடகம் அங்கே சினிமாவில் கூட 3 மணி நேரம் கழித்து என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. அதே போல் இது 5000 ஆண்டு காலத்தினுடைய நாடகம். இதுவும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுக்கு இந்த பிறவியில் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும். மற்றபடி அந்த முன் பிறவிகளில் செய்ததெல்லாம் யாருக்கும் நினைவிருக்காது. ஆனால் கண்டிப்பாக பாவம் செய்திருக்கீங்க. யார் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது பாவாத்மாக்களாக மாறி இருக்கிறார்கள். இதுதான் பாபா புரிய வைக்கிறார். அவரை புரிய வைக்கிற விதம் பாருங்கள். மேலும் உங்களுக்கு தெரியும், இந்த படிப்பினுடைய பதவி புதிய உலகத்தில் கிடைக்கும். அது ரொம்ப தொலைவில் இல்லை என்றார் பாபா. எப்பயோ கிடைக்கும், ஏதோ பிறவியில் கிடைக்கும்ன்றது இல்லை, விரைவில் கிடைச்சிடும். இப்பொழுது ஆன்மீக காலேஜஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. சிலர் ஆரம்பத்தில் டல்லு புத்தியாக இருப்பாங்க, அப்படின்னா அந்த மந்த புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் போக போக அவங்களும் நல்ல முயற்சி செய்திருவாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறாங்க என்றார். அடுத்தது பாபா இந்த உலகத்தில் துக்கத்தினுடைய வெரைட்டி இருக்குன்றார். வெரைட்டி சாப்பாடு போல் வெரைட்டி துன்பங்கள் அப்படின்றார். அந்த விதவிதமான அந்த துன்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. எல்லாமே இந்த உலகத்தில் வெரைட்டி தான். வெரைட்டி சாப்பாடு, வெரைட்டி நோய்கள், வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே. அதுபோல் துன்பங்களும் வெரைட்டியாக தான் இருக்குது, விதவிதமான துன்பங்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், சிலரெல்லாம் சேவை செய்வாங்க, ஆனால் எவ்வளோ செய்திருப்பாங்களோ அதை விட மிகைப்படுத்தி நிறைய
செய்திருக்கிறோன்னு காட்டுவாங்க. பாபா சொல்கிறார், இது போலெல்லாம் ஷோ செய்யக்கூடாது. சிலரெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஷோ பண்ணுவாங்க, இவ்வளோ செய்த அவ்வளோ செய்தேன்னு சொல்லி. ஆனால் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரிசல்ட் வேணும் அப்படின்றார். சிலர் பாபா கிட்டே வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதனால் என்ன நன்மை இருக்குன்றார் பாபா. பாபா என்ன செய்வார்? வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பாபா குழந்தைகளாக இருந்தாங்க, போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்றார் பாபா. இந்த மாதிரி பாபா விட்டுட்டு போனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, அவங்களுக்கும் நன்மை இல்லை அப்படின்றார். ஏன்னா உங்களுடைய அந்த இயக்கம் வளர்ச்சி அடையலையே, அதனால் என்ன லாபம் இருக்குது அப்படின்றார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த விஷயத்திற்கும் வசமாகிவிடக்கூடாது. தனக்குள் ஞானத்தை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். பிறருடைய அதிருஷ்டத்தையும் எழுப்ப வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பிறருடன் பேசும் பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவுடன் பேச வேண்டும். சிறிதும் தேக அபிமானம் வந்துவிடக் கூடாது. தந்தையிடம் இருந்து அடைந்த அளவற்ற சுகத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வரதானம், அனாதி ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் திருப்தியின் அனுபவத்தை செய்து செய்விக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுங்க. தன்னுடைய அனாதி மற்றும் ஆதி ஸ்வரூபத்தின் நினைவை கொண்டு வாருங்கள். மேலும் அந்த நினைவில் நிலைத்திருங்கள். அப்பொழுது தனக்குத்தானே திருப்தியாக இருப்பீர்கள் மற்றும் பிறரையும் அந்த திருப்தியின் விசேஷத்தன்மையை அனுபவம் செய்விப்பீர்கள். அத்திருப்திக்கான காரணம் அப்பிராப்தி அப்படின்றார். அப்பிராப்தின்னா ஏதோ அடையாத ஒரு விஷயம் இருக்குது, ஆகையால் மனம் அதிருப்தியாக இருக்குது. ஆனால் உங்களுடைய ஸ்லோகன் என்ன? அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், பாபாவினுடையவர்களாக ஆகுவது என்றாலே ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகுவது. இப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் சதா நிறைவாக இருப்பார்கள். ஆகையால் சந்துஷ்ட மணியாக இருப்பார்கள், திருப்தி மணிகளாக இருப்பார்கள். அதனால் என்ன அடையணுமோ அதெல்லாம் பாபாவிடம் இருந்து அடைஞ்சிட்டோம். அந்த பாபாவிடம் இருந்து அடையக்கூடிய பொக்கிஷங்களில் நம்ம நிறைவாக இருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு அதிருப்தி அப்படின்றது இருக்காது. பாபாவிடம் அடைய வேண்டியது சங்கம யுகத்தில் அடையவில்லை என்றால் கண்டிப்பாக அப்பிராப்தி இருக்கும். ஆகையால் நாம் திருப்தியாக இருக்க முடியாது. அதனால் சங்கம யுகத்தில் தான் நாம் இது போல் திருப்தியாக இருக்க முடியும், திருப்தி மணியாக இருக்க முடியும். இங்கே அது அனுபவம் செய்யலைன்னா வேறு எப்போவுமே அனுபவம் செய்ய முடியாது. ஏன்னா இப்பொழுது தான் பாபா நம்முடன் இருக்கிறார் இல்லை, அவருடைய ஆஸ்திகளுக்கு நம்ம அதிகாரியாக இப்போ தான் மாற முடியும். அதனால் திருப்தி மணி, இன்று ஃபுல் டே நான் திருப்தி மணி அப்படின்னு நினைக்கணும். என்னென்ன நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற லிஸ்ட்டு போடணும். அதே நேரத்தில் நான் அதிருஷ்டசாலி ஆத்மா, இது ஃபுல் டே பல முறை நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். ஏன் அதிருஷ்டசாலி ஆத்மா? உலகம் இன்னைக்கு அந்த அளவற்ற துக்கத்துக்கு இடையில் இருக்குது, வெரைட்டி துக்கத்தில் இருக்குது. ஆனால் நான் வெரைட்டி சுகத்தில் இருக்கிறேன். அதை நினச்சி சந்தோஷம் அடையணும், ஆன்மீக போதையில் இருக்கணும். ஸ்லோகன், தந்தைக்கு சமமாக ஆவதற்கு புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செய்வது, இந்த மூன்றும் சமமாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.